கண்ணனையே கனவிலும் நினைவிலும் விரும்பிய கோதாதேவி அவனை அடைய எண்ணினாள். அந்த பரமனோ சகல தேவர்களாலும் நித்திய சூரிகளாலும் புகழப்படும் புருஷோத்தமன் தனக்கு இணங்கி வருவானா என்று ஒரு சந்தேகமும் ஒரு க்ஷணம் எழுகிறது அவளுக்கு. கூடலே அக்கோமகன் வருவானாகில் நீ கூடிடு என்று கூறி கூடல் இழைத்து சகுனம் பார்க்கிறாள் அவள். தாம் விரும்பியவன் தன்னிடம் வந்தடைவானா என்பதை அறிய பண்டைய தமிழ் பெண்கள் அனுஷ்டிக்கும் முறை இது. கண்ணை மூடிக்கொண்டு மணலில் அமர்ந்து தம் விரலில் ஒன்றை மணலில் வைத்துக்கொண்டு தம் இஷ்டத்தை பூர்த்தி செய்விக்கும் தெய்வத்தை நினைத்து மணலில் வைத்த விரலை சுழி சுழியாக சுழித்து கொண்டே ஒரு வட்டம் இழைக்க வேண்டும். அந்த வட்டம் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அம்முனையை தொட வேண்டும். பிறகு கண்ணை விழித்து பார்க்கையில் இருமுனையும் தொட்டுக்கொண்டிருந்தால் தம் எண்ணம் கைகூடும் என்று நம்பிக்கை. இதுதான் கூடல் இழைத்தல். இவ்வாறு கூடல் இழைக்க விரும்பிய கோதா பிராட்டியும் மணலில் அமர்ந்தாள். தெய்வத்தை தொழுது அந்த தெய்வம் வாழ்த்த வேண்டுமே. அவள் கண்ணனை தவிர வேறு எந்த தெய்வத்தை அறிவாள்? முதலில் நினைக்கிறாள் கோதை, இந்த பூமிக்கு நாயகனாயிற்றே அவன். தன் உந்தியில் நான் முகனையும் தோற்றி அகிலத்தையும் படைத்தவன் அல்லவா அவன். தனக்கு இணங்கி வருவானா என்று ஒரு சந்தேகமும் ஒரு க்ஷணம் எழுகிறது அவளுக்கு. அதோடு கோதைக்கு என்றும் நினைவை விட்டு நீங்காத கிருஷ்ணாவதாரம் தோன்றவும் எல்லையற்ற பரமபுருஷன் ஒரு பெண்ணை தாயாக நினைத்து அவளுடைய கர்ப்பத்தில் தோன்றிய சௌசீல்யத்தை நினைக்கிறாள். அப்படி நினைக்கும் பொழுதே கம்சனது சிறைக்கூடமும் அங்கே தேவகி இருப்பதும் அவளையும் அவள் கர்ப்பத்தில் இருக்கும் கண்ணனையும் தேவர்கள் துதிப்பதும் தோன்றுகிறது. அந்த துதியை கேட்கும் பொழுது பரமன் சங்கு சக்கரங்களுடன் அவதரிப்பதும் தன் மகனை பரமன் என்று அறிந்த தேவகியின் மகிழ்ச்சியும் தோன்றுகின்றன கோதை. பெற்றவர்களின் கால்களில் உள்ள விலங்குகள் தெரிக்கின்றன. தன் மகனை புருஷோத்தமன் என்று அறிந்த தேவகியும் வசுதேவரும் அந்த எம்பெருமானை தனது சங்கு சக்கரங்களை மறைத்து கொள்ளும்படி வேண்டுகின்றனர். சிறைக்கூடம் திறந்து கொள்கிறது. கண்ணனை தலையில் தாங்கிய வசுதேவர் வெளியேறுகிறார். பெரும் மழை. மழையை தாங்குவதுடன் இருட்டை போக்கவும் செய்கிறான் ஆதிசேஷன். யமுனையும் தன் பெருக்கை ஒதுக்கிவிட்டு வழிவிடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் தன் தலைமையில் இருக்கும் பரமனின் சக்தியே என்று உணர்கிறார் வசுதேவர். அப்பொழுது வசுதேவர் தலைமையில் உள்ள பரமனும் திருவுள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்கிறாராம். அவருடைய மகிழ்ச்சி எதற்காகவென்றால் நம்மை என்றும் சுமக்கும் பாக்கியம் உள்ள கருடனுடைய ஸ்தானத்தையும் அனந்தனுடைய ஸ்தானத்தையும் இவருக்கு அளித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி குழந்தை கண்ணனுக்கு. இவைகளெல்லாம் ஒன்று விடாமல் கண்முன் தோன்றுகின்றன கோதா பிராட்டிக்கு. ஆஹா, வசுதேவருடைய சீரும் சிறப்பும் யாருக்கு வரும் என்று நினைக்கிறாள் அவள். அப்படிப்பட்ட பரமன் சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யாதி கல்யாண குண பரிபூர்ணமானவன் நிச்சயம் வருவான் என்று தோன்றுகிறது அவளுக்கு. ஏ கூடலே, அக்கோமகன் வருவானாகில் நீ கூடிடு என்று கூறி கூடல் இழைத்து சகுனம் பார்க்கிறாள் அவள். பூமகன் புகழ் வானவர் போற்றுதற் காமகன் அணிவாள் நுதல் தேவகி மாமகன் மிகு சீர் வசுதேவர்த்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே. இதன் பொருள், பூவிலே பிறந்த பிரம்மாவும் புகழும் வானவர் போற்றுதற்கும் உரிய காட்டில் உள்ள முல்லை தெய்வமான திருமாலும் மிகவும் அழகான ஒளிரும் நெற்றி கொண்ட தேவகியின் சிறந்த மகன், மிகுந்த சீரும் சிறப்புமிக்க புகழுடைய வசுதேவரின் மகன் தலைவனான அந்த கண்ணன் வருவாரெனில் கூடிடு கூடலே என்று கோதாதேவி தன் நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறாள். 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியான நாச்சியார் திருமொழி கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனை அடைய துடிக்கும் ஆண்டாளின் தவிப்பை எடுத்துக் காட்டுகின்றது. பக்தியால் தமிழ் வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனையும் அவரின் அவதாரங்களையும் அனுபவித்துப் பாடினர். அந்த பாடல்களில் சமூக நிலையும் இறைவன் மீதான பக்தியும் வெளிப்பட்டன. ஆழ்வார்களின் பாடல்கள் தமிழ் நாகரிகத்தின் வெளிப்பாடு.
மக்களிடையே தமிழையும் பக்தியையும் ஒரு சேர வளர்த்ததில் ஆழ்வார்களின் பங்கு மிக அதிகம். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். எனவே அவருடைய பாடல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000-லேயே இடம்பெற்றுள்ளன. 30 பாசுரங்களால் ஆன திருப்பாவை மார்கழி மாதத்திற்கென்றே அமைந்தது. அதுபோல 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி தை மாதத்திற்கு என்று அமைந்தது. காரணம், 2 பிரபந்தங்களுமே மாதத்தின் பெயரை கொண்டே தொடங்கும். திருப்பாவையானது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று துவங்குகிறது. நாச்சியார் திருமொழியோ தை ஒரு திங்களும் என்று துவங்குகிறது. இப்படி குளிர்காலமாகிய ஹேமந்த் ருத்துவின் 2 மாதங்களுக்குமாக 2 பிரபந்தங்களை பாடி அருளினார் ஆண்டாள் நாச்சியார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அந்த அளவுக்கு பெருமாள் மீது பெரியாழ்வாருக்கு பரிவு அதிகம். ஆனால் பெருமாள் மீது பரிவு கொள்வதில் பெரியாழ்வாரையும் விஞ்சியவள் அவரது மகள் ஆண்டாள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற வகையில் பகவான் மீது பக்தி செய்வதில் காதலும் ஒரு கருவி. இதற்காக ஆழ்வார்கள் நாயக நாயகி பாவத்தை கைக்கொண்டார்கள். பகவானை நாயகனாக்கி தம்மை நாயகியாகி எண்ணிக்கொண்டு காதல் ரசம் வெளிப்பட பாடினார்கள். இந்த வகையில் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத தனித்தன்மை ஆண்டாளுக்கு இருக்கிறது. மற்ற ஆழ்வார்கள் ஆண்களாக இருந்தாலும் தங்கள் மீது பெண் தன்மை ஏறியதாக எண்ணி பாடினார்கள். ஆனால் ஆண்டாள் விஷயத்திலோ அப்படி இல்லை. பிறப்பிலேயே பெண்ணாகப் பிறந்தாள். இயல்பாகவே பெண் தன்மை கொண்டிருந்தாள். பெண்ணிக்கே உரிய காதல் மனதுடன் கண்ணனை நினைத்து பாடினாள். அவ்வகையில் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள் என்றார் மணவாள மாமுனிகள். இப்படி ஆண்டாள் பாடிய பாசுரங்களான கோதை தமிழை படித்தாலும் கேட்டாலும் அது நம் பாதகங்களை தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தின்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தனர் பூங்கோழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திட மைத்திடும் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலக ஓட்டாய்க்கான் எத்தனை watch more videos, please press the subscribe button and the bell icon.